பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்கள் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரே டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் வளமை போன்று இன்றும் நாங்கள் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்கின்றோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் ஃபைசல் வஸாவி ஹாஃபிظஹுல்லாஹ் அவர்கள் திறந்த ஹுத்பாவின் தலைப்பு சக்தி. உண்மையான சக்தி என்றால் என்ன, அந்த சக்தியினூடாக எவைகளை நாங்கள் செய்ய வேண்டும், சக்தியை பலப்படுத்தக்கூடிய விடயங்கள் என்ன என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய ஒவ்வொரு முஃமினுடைய கொள்கை என்னவென்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை தன் குர்ஆனில் சொல்கிறான். சூரா அல் பக்ரா 165 வசனம், அனைத்து சக்தியும் அல்லாஹ்வுக்குரியதாகும். எல்லா விதமான சக்திகளும் வல்லமைகளும் அது அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கிறது. ஒரு முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட வேண்டும், சக்தி உள்ள அல்லாஹ்வோடு தொடர்பட வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா சூரா ஹூத் 66 வசனத்தில் சொல்கிறான், உங்களுடைய ரப்பாகிற அல்லாஹ் என்ற உங்களுடைய ரப்பாகிறவன் சக்தி உள்ளவனாகவும் கண்ணியம் வாய்ந்தவனாக இருக்கிறான். எனவே ஒரு முஃமின் அல்லாஹ்வுக்கு இயலாத ஒன்று உலகத்தில் இல்லை என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தான் எல்லா விடயங்களையும் சொந்தக்காரன், எல்லா விடயங்களையும் சூழ்ந்திருக்கக்கூடியவன், எல்லா விடயங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான், நினைத்ததை நாடிய பிரகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். கூவத் என்று சொல்லக்கூடிய சக்தி என்றால் என்ன? அது இந்த உலகம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நலவும் செய்ய முடியாது, கெடுதியும் செய்ய முடியாது, யாரையும் மரணிக்க செய்யவும் முடியாது, யாரும் வாழ வைக்கவும் முடியாது. அல்லாஹ்வினால் மாத்திரமே முடியும். அதே போன்று உண்மையில் அந்த கூவத் என்ற வார்த்தை உள்ளடக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், யாரு தனக்கு வழங்கப்பட்ட சக்தியை கொண்டு யார் ஆச்சரியம் அடைகிறாரோ, பெருமை அடிக்கிறாரோ, அவர் என் சக்தி மூலமாக தான் எல்லாம் நடக்கிறது, என்னை விட்டால் யாரும் இல்லை, நான் தான் பலசாலி என்று யார் பெருமையோடு வாழ்வார்களோ அவர்கள் நிச்சயமாக அழிந்து விடுவார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, குர்ஆனுடைய ஒரு ஆயத்துடைய விளக்கம், அதாவது சூரா ஃபுஸ்ஸிலத் 15வது வசனம், ஆது கூட்டத்தினர்கள் பெருமை அடித்தார்கள், இந்த பூமியில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் பெருமை அடித்தார்கள். அப்படி என்று அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? வரம்பு மீறினார்கள், பாவம் செய்தார்கள், எல்லை மீறினார்கள், எங்களுடைய சக்தியினால் எதையும் செய்யலாம், அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கிடையாது, சக்தி என்பதை நாங்கள் உருவாக்கி கொண்டது என்று பெருமையாக இருந்தார். அல்லாஹ் அவர்கள் அடித்தார். அதே போன்று சொன்னார், எங்களை விட சக்தி வாய்ந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். சூரா ஃபுஸ்ஸிலத் 15வது வசனம், அவர்கள் அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு அவருடைய சக்தி அவர்களை பாதுகாக்கும் என்று சக்தியை வைத்து பெருமை அடித்தார்கள் ஆது கூட்டத்தினர்கள். அல்லாஹ் அவர்களை அடித்தார். சூரா ஃபுஸ்ஸிலத் 15வது வசனத்தில் கேட்கிறான், அவர்களுக்கு தெரியாதா அல்லாஹு தஆலா அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விடவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்று அவர்களுக்கு தெரியாதா? அவர்கள் இதை சிந்திக்க கூடாதா? அல்லாஹு தஆலா அனைத்து வஸ்துக்களையும் படைத்து வஸ்துக்களுக்கு சக்தி அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். எனவே அந்த மக்களுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்தும் அந்த சக்தி மூலமாக அல்லாஹ்வுக்கு விரோதமாக செயல்பட்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுத்தார்கள், நிராகரித்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் அவர்களுக்கு காற்றின் மூலமாக, வேகமாக வீசக்கூடிய காற்றின் மூலமாக அவர்களை நாங்கள் அழித்தோம். சூரா ஃபுஸ்ஸிலத் 16வது வசனம், அல்லாஹ்வுடைய அடியார்கள் மனிதன் என்பவன் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் பலகீனமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அன்-நிஸா 28வது வசனம், மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அப்படி என்றால் மனிதனுடைய பலகீனம் என்பது எல்லா விடயங்களிலும் அவன் பலகீனமானவனாக இருக்கிறான். அவனுடைய உடம்பு பலகீனமானது, அவன் சக்தியால் பலகீனமானவன், நாட்டத்தால், அறிவால், பொறுமையால், எல்லா விடயங்களால் அவன் பலகீனமானவனாக இருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு ஆபத்துக்கள் உலகத்தில் ஏற்படுவதுண்டு. பள்ளத்தை நோக்கி தண்ணீர் வேகமாக வருவதை போன்று ஆபத்துக்கள் அவனை நோக்கி வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை எப்போது ஒரு மனிதன் பாதுகாக்க ஆரம்பிப்பான், அப்போது அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். அந்த மனிதனுக்கு கட்டாயம் உதவி செய்யக்கூடிய ஒருவன் தேவை, பாதுகாக்கக்கூடிய ஒருவன் தேவை, அவனை கவனிக்கக்கூடிய ஒருவன் தேவை. எப்போது ஒரு மனிதன் அந்த முயற்சியை விட்டு விடுவானோ அவனுக்கு அழிவு ஏற்பட்டு விடும். தனக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹ்வை விட்டு தூரமாக வாழ ஆரம்பிப்பானோ அவன் அழிவை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பலகீனமான ஒரு அடியான் தன்னுடைய சக்தியை கொண்டு எப்படி பெருமை அடிப்பது? அவனுடைய நிலைமையை எடுத்து அவன் எப்படி நிலைமையை நினைத்து அவன் எப்படி அவனுடைய ஆரம்ப நிலைமை எப்படி அவன் மறக்காமல் இருப்பது, அவனுடைய முடிவை எப்படி மறக்காமல் இருப்பது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்களே, அல்லாஹ் உங்களை படைத்தான் ஒரு பலகீனத்தின் மூலமாக, பிறகு பலகீனத்துக்கு பின்னால் கொஞ்சம் சக்தியை தந்தால், சும்மா சக்திக்கு பின்னால் அல்லாஹ் பலகீனத்தை முதுமையும் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். அல்லாஹ் நாடியதை படைக்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் சக்தி உள்ளவனாக இருக்கான். சூரா அர்-ரூம் 54வது வசனம். சாதி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு தன்னுடைய பலகீனத்தை காட்டுகிறான், அடியார்கள் பலகீனமான என்பதை காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய மனிதர்களுடைய சக்தி 2 பலகீனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. மனிதன் என்பவன் பலகீனமானவன், குறை செய்யக்கூடியவன். அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பலப்படுத்தவில்லை என்றால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது.
எப்போது மனிதனுடைய சக்தி அதிகரிக்க ஆரம்பித்து விடுமோ அப்போது அவன் வரம்பு மீற ஆரம்பித்து விடுவான். எனவே அல்லாஹ் உடைய சக்தி அது உறுதியானது, தொடரானது என்பது ஒவ்வொரு அடியார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடியதை படைப்பான், நாடிய பிரகாரம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் படைக்கின்ற விடயத்தில் அவனுக்கு எந்த ஒரு சிரமமோ கஷ்டமோ ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியை வைத்தும் தற்பெருமை அடிப்பதை தடுக்கக்கூடிய ஒன்றுதான் மனிதன் அறிய வேண்டும், எனக்கு வழங்கப்பட்ட சக்தி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டதாகும். அந்த சக்தி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அமானிதமாக தந்திருக்கிறான். அதுக்கு அந்த நியமத்துக்கு நான் மாற்றம் செய்யக்கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த புல்கீஸ் மகாராணியுடைய அந்த அந்த சிம்மாசனம் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது அல்லாஹ் எனக்கு தந்த கிருபை, நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக வாழ்கிறேனா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி என்று சொன்னார். சூரா அன்-நம்ல் 40வது வசனம். எனவே என்னுடைய சக்தியால் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் தான் அதை செய்தான் என்ற நம்பிக்கை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே ஒரு முஃமின் எப்போதும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட சக்தியை நல்ல விடயங்களிலே பயன்படுத்த வேண்டும். பெருமையை விட்டு அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த நலவை செய்வதாக இருந்தாலும் அல்லது பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் முடியாது. எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், நான் சரியாக ஒன்றை செய்வதாக இருந்தால் அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தான் தரக்கூடியவன், வேறு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போன்று ஒரு மனிதனுடைய சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஒன்று தான் இஸ்திக்ஃபார், தௌபா. நாங்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் இஸ்திக்ஃபார், தௌபா செய்ய வேண்டும். அது எங்களுடைய அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய சக்தி அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய சமூகமே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து மழை துளியை பொழிய வைப்பான், உங்களுடைய சக்தி அல்லாஹ் மென்மேலும் அதிகரிக்க செய்வான், நீங்கள் வரம்பு மீறக்கூடியவர்களாக பாவிகளாக மாறக்கூடாது. சூரா ஹூத் 52வது வசனம். அதே போல் அல்லாஹ்வை திக்ர் செய்வது மனிதனுடைய உடம்பையும் உள்ளத்தையும் பலப்படுத்தும், மனிதனை உறுதிப்படுத்தும், உள்ளத்தை பலப்படுத்தும், அது உடம்பை பலப்படுத்தக்கூடியது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் தூங்கும்போது 33 தடவை சுப்ஹானல்லாஹும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹும் 34 தடவை அல்லாஹு அக்பரும் சொல்லுமாறு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த திக்ர்கள் உங்களுக்கு பணி செய்யக்கூடிய, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய வேலைக்காரன் உங்களுக்கு கிடைப்பதை விட இது உங்களுக்கு சிறந்ததாகும். ஏன்? வேலைக்காரனால் செய்ய முடியுமான சக்தி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த திக்ர்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்க இருக்கிறான். அது வந்து நான் சொன்னாங்க, இந்த துவாவை நபி அவங்க இந்த திக்ரை சொல்லி தந்த நாளிலிருந்து ஒருபோதும் இதை நான் விடவில்லை. ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது இந்த திக்ரை நான் செய்து வருகிறேன். அப்போது கேட்கப்பட்டது, சிஃபீன் என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடைபெற்ற அந்த இரவிலும் நீங்கள் ஓதினீர்களா? சொன்னார்கள், நிச்சயமாக சிஃபீன் யுத்தம் நடைபெற்ற இரவிலும் நான் இதை ஓதினேன். எனவே இது மூலம் என்ன விளங்குகிறது? அல்லாஹ்வை திக்ர் செய்வது ஒரு மனிதனுடைய உடம்பிலே சக்தியை உண்டாக்கும், அதன் மூலமாக அந்த மனிதனுக்கு சக்தி கிடைக்கும். இப்படி தைமர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யார் எப்போதும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று தூங்குவதற்கு முன்னால் அதிகமாக யார் சொல்லுவாரோ அவருடைய உடம்பிலே ஒரு சக்தி அவருக்கு வழங்கப்படும். மறுநாள் காலையில் அவருடைய வேலைகளை சரியாக செய்வதற்கான ஒரு ஆற்றலை சக்தி அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அவருடைய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். ஒரு இபாதத் செய்வதற்கான சக்தியும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒரு முஃமின் தனது சக்தியை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற வேண்டும். அவர் அஸ்பாபுகளை, உலகத்துடைய காரணிகளை அவர் நம்பக்கூடியவராக இருந்தாலும் எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வின் பக்கமே அவர் பாரம் சாட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எப்போது ஒரு விடயம் தன் விடயத்தை பாரம் சாட்டி முயற்சியில் ஈடுபடுவார், அவர் ஒருபோதும் வீணாக மாட்டார். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தன் தோழர்களை பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் எண்ணிக்கைகளை கொண்டோ ஆயுதங்களை கொண்டோ எங்களுடைய படைகளை கொண்டோ நாங்கள் யுத்தம் செய்தது கிடையாது. இந்த மார்க்கத்தை கொண்டு நாங்கள் யுத்தம் செய்கிறோம். தீனை கொண்டு, திக்ரை கொண்டு, தஸ்பீஹை கொண்டு திக்ர் செய்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை முன்வைத்து யுத்தம் செய்கிறோம் தவிர எங்களோட சக்தியால், எங்களோட ஆயுதத்தால் நாங்கள் ஒருபோது யுத்தம் செய்யறதில்லை என்று அப்துல்லா ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டாங்க. முஃமின்கள் எப்போதும் தன்னுடைய சக்தியை மாத்திரம் நம்ப மாட்டார்கள், ஆயுதங்களை மாத்திரம் நம்ப மாட்டார், தன்னுடைய பலங்களை மாத்திரம் நம்ப மாட்டார். அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய விடயங்களை பொறுப்பு சாட்டுவார்கள், அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் முழுமையான உங்களோட சக்திகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரா அன்ஃபால் 60வது வசனம். எப்போது ஒரு மனிதன் தனது சக்தியை மாத்திரம் வைத்து பெருமை அடிப்பானோ அவருடைய சக்தியால் ஒன்றுமே செய்ய முடியாது. சஹாபாக்கள் ஹுனைன் யுத்தத்துடைய நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர் என்ன சொன்னார்கள்? அவர்கள் என்ன சொல்லப்பட்டது? இன்று நாங்கள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறோம், எங்களை யாராலும் தோல்வி அடைய செய்ய முடியாது என்று சொன்னபோது அந்த ஹுனைன் யுத்தத்தை ஆரம்பத்தில் அல்லாஹ் தோல்வியை கொடுத்தானே, சக்தியை வைத்து பெரும்பான்மையை வைத்து பெருமை அடித்தார்கள். இறுதியில் அவர்கள் எப்போது தௌபா செய்தார்களோ அப்போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதே போன்று அந்த குவத் என்ற வார்த்தைகளை உணர்த்தக்கூடிய விடயம் என்னவென்றால், நிச்சயமாக உதவி என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, சக்தியோடு அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? காஃபிர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் பயத்தை போடுவோம். எனவே பயம் என்பது உள்ளத்தில் வரக்கூடிய ஒன்றை தவிர எங்களுடைய சக்தியால் எதையும் செய்ய முடியாது. சூரா ஆல இம்ரான் 156வது வசனம்.
அதே போன்று அல்லாஹ் சூரா அல்-அன்ஃபால் 15 என்ன சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து பத்ர் யுத்தத்தின் போது உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பலப்படுத்தினோம். எனவே இந்த உம்மத்துடைய இந்த சமூகத்துடைய சக்தி ஒற்றுமையிலும் ஐக்கியத்திலும் இருக்கிறது. பிரிந்து விட்டால் அது தோல்விக்கு அடையாளமாக, தோல்விக்கு காரணமாக மாறிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல்-அன்ஃபால் 46 வசனம், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டுக் கொள்ள வேண்டாம், அப்படி நீங்கள் பிளவுபட்டால் உங்களுடைய காற்று போய்விடும், நீங்களுடைய சக்தி குன்றிவிடும், நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சக்தி என்ற வார்த்தை உணர்த்தக்கூடிய அடுத்த விடயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம். சக்தி உள்ள ஒரு முஃமின் பலகீனமான ஒரு முஃமினை விட சிறந்தவர், அல்லாஹ்விடத்திலே ஏற்றமானவர். ஒவ்வொருவரிடத்திலும் நலவு இருக்கிறது. பலகீனமான முஃமினும் சிறந்தவர் தான், சக்தி உள்ளவரும் சிறந்தவர் தான். ஆனால் சக்தி உள்ள முஃமின் பலகீனமான முஃமினை விட மிகவும் உயர்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல பலகீனமான முஃமினை விட சக்தி வாய்ந்த முஃமினை உயர்த்தி காட்டினார்கள். இரண்டு பேரிடத்திலும் கைர் இருக்கிறது. ஏன்? சக்தி உள்ள முஃமின் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களை செய்வார், அவருடைய பிரயோசனம் அதிகமாக இருக்கும். அவர் உற்பத்தி செய்வார், தொழில் செய்வார், மற்றவர்களுக்கு உதவி செய்வார். தனக்கு மாத்திரமல்ல பயன், மற்றவர்களுக்கும் அவர் மூலமாக பயன் கிடைக்கும். பொது நலவுகளில் ஈடுபடுவார், நல்ல விடயங்களில் ஈடுபடுவார், விரோதிகளுக்கு எதிராக செயல்படுவார், தீனை பாதுகாப்பார், உடம்பால் ஈமானால் தன்னுடைய அறிவால் சமூகத்துக்கு சேவை செய்வார். அதனால் சக்தி உள்ள முஃமின் பலகீனமான முஃமினை விட மேலானவர் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. அதேபோல் சக்தி என்ற வார்த்தை உணர்த்தக்கூடிய அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலசாலி என்பவர் அதாவது மல்யுத்தம் புரியக்கூடியவர் அல்ல. உண்மையான பலசாலி யார் என்றால் கோபத்துடைய சந்தர்ப்பத்தை தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய. எனவே உண்மையான சக்தி உள்ள மனிதர் யார் என்றால் தன் நஃப்ஸோடு போராடக்கூடியவர். நஃப்ஸோடு போராடி கோபம் ஏற்படுகின்ற போது கோபத்தை அடக்கக்கூடியவர் தான் சக்தி வாய்ந்தவரை தவிர இன்னும் ஒருவரை மல்யுத்தத்தில் கீழே சாய்க்கக்கூடியவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே சக்தியை ஷைத்தானுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று அந்த சக்தி என்ற வார்த்தை உணர்த்தக்கூடிய அடுத்த விடயம் தான், நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் எப்போதும் சக்தி இருக்க மாட்டாது. சில போது மௌனம் சக்தியாக மாறும். மௌனமாக இருப்பது சக்தியாக மாறும். பேச்சு செயல் மாத்திரமல்ல சக்தி என்பது, மௌனத்தாலும் சில விடயங்களை சாதிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, உண்மையான சக்தி மனநம்பிக்கையின் பக்கம் நிறைய சமூகம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் தந்ததை நீங்கள் சக்தியோடு பலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சூரா பக்ரா 63 வசனம். அதே போன்று தன்னுடைய ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், என்னுடைய அடியார்களாகிய இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் போன்றவர்களின் ஞாபகம் செய்யுங்கள், அவர்கள் சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், அகப்பார்வை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சக்தி உள்ள நபிமார்கள் அல்லாஹ் குர்ஆனில் போன்றிருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போன்று மனிதனுடைய சக்தியை பலப்படுத்தக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் குர்ஆனை பற்றி படிப்பது, சுன்னாவை பற்றி படிப்பது, குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்வது, மன உச்சியை விடுவது, பித்அத்துக்களை நூதனங்களை விட்டு விடுவது, முன்னைய வரலாற்று நிகழ்வுகளை படித்து என்ற சக்தியை நாங்கள் வளர்த்துக் கொள்வது. அதே போன்று எங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய, எங்களுடைய சக்திகளை தூண்டக்கூடிய விடயங்கள் சம்பவங்களை நாங்கள் படிப்பது, வாசிப்பது. ஏன் இந்த மார்க்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது இந்த முஃமின்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே பொறுப்புகளை நாங்கள் உணர வேண்டும். இந்த சமூகத்தில் சீர்திருத்த பணிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். எந்த சமூகத்துக்கு எது நலவு அதை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், நலவுகளையும் செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரா ஹஜ் 77 வசனம். அதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்றார். ஹுத்பாவுடைய 2வது பகுதியிலே அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொன்ன பின், அல்லாஹ்வுடைய அடியார்களே, சக்தி என்ற அந்த ஒன்றுக்கு நிறைய விடயங்கள் மனிதனுடைய வாழ்வையில் சக்தியால் செய்ய முடியுமா நிறைய விடயங்கள் இருக்கிறது. நிறைய பல்வேறுபட்ட சக்திகளை கொண்டு ஈமானிய சக்தி, இரண்டாவது அந்த ஈமானை பெற்றுக்கொள்வதற்கான சக்தி, அதே போன்று சரியான கொள்கை என்றது ஒரு சக்தி, சரியான கோட்பாடு வேலை பின்பற்றுவது என்பது ஒரு சக்தியாக இருக்கிறது. மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது, அதே போன்று மார்க்கத்தை உறுதியாக பலப்படுத்திக் கொள்வது, அதே போன்று அகப்பார்வை என்ற சக்தி, பிரயோசனமான இல்மின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பஸ்ஸீரா அது ஒரு சக்தியாக இருக்கிறது. அதே போன்று இபாதத், தாஅத், அல்லாஹ் கட்டுப்பட நல்ல விடயங்களை நாங்கள் போட்டி போட்டு செய்வது, அதே போன்று அல்லாஹ்வுடைய முடிவுகள் வருகின்ற போது நாங்கள் பொறுமை காப்பது, சிரமங்களை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்வது, இவைகள் அனைத்துமே சக்தி என்ற அந்த வார்த்தைக்குள்ள உள்ளடக்கப்படக்கூடிய விடயமாக இருக்குது. அதே மன இச்சைக்கு எதிராக நாங்கள் ஷைத்தானோடு போராடுவது, நஃப்ஸுக்கு எதிராக நாங்கள் போராடுவது, மன இச்சைக்கு மாற்றம் செய்வது, இதெல்லாம் சக்தி என்ற வார்த்தையை உள்ளடக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. கடமைகளை செய்வது, அமானிதங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுது, தாவத்தின் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்வது, நல்ல சமூக பணிகளில் ஈடுபடுவது, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, இவைகள் அனைத்துக்கும் சக்தியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சக்தி என்பது இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமையான உடல் ரீதியான சக்தி மாத்திரமல்ல, இவ்வாறான விடயங்களையும் சக்தி என்ற வார்த்தைக்குள்ளால் உள்ளடக்கலாம் என்று கத்தீப் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, யார் தன்னுடைய சக்தியை நல்ல விடயங்களில் பயன்படுத்துவாரோ, தன்னுடைய உடல் உறுப்புகளை நல்ல விடயங்களில் பயன்படுத்துவாரோ அவர் பாக்கியசாலி. பலகீனம் ஏற்படுவதற்கு முன்னால், முதுமை ஏற்படுவதற்கு முன்னால் நல்ல விஷயங்கள் பயன்படுத்தக்கூடியவர். என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் ஒரு இடத்துல கேட்கப்பட்டு 100 வருடத்தை தாண்டி அவர் வாழக்கூடிய ஒரு இடத்துல கேட்கப்பட்டது, நீங்கள் இவ்வளவு காலம் வாழ்வதற்கு என்ன காரணம்?
உங்களோட புத்தியில் எந்த பேதளிப்பும் ஏற்படவில்லை, உடம்பிலும் எந்த விலகினும் ஏற்படவில்லை. என்ன காரணம் என்று கேட்டபோது என்ன சொன்னார்? சிறு பிராயத்தில் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட உடல் உறுப்புகளை நல்ல விடயங்களில் நான் பயன்படுத்தினேன், பாவங்களை விட்டு பாதுகாத்தேன். அல்லாஹு தஆலா நான் முதுமை அடைந்ததற்கு பின்னால் என்ற உடல் உறுப்புகளை எல்லாம் பாதுகாத்து நீண்ட ஆயுளையும் உடம்பில் சக்தியை தந்தான் என்று அந்த பெரியார் குறிப்பிட்டார். அல்லாஹ்வுடைய அடியாரை நாங்கள் இப்போ ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஷஅபானுடைய மாதம் ரமலானுடைய ஒரு முன்னுரையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டார். இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோப்புக்கான காரணம் என்ன? ரமலானுடைய நோன்பை பிடிப்பதற்கான ஒரு முன் ஏற்பாடாக பயிற்சியாக இருக்கிறது. ரமலானை நாங்கள் சிரமமாக அடைந்து கொள்ளக்கூடாது, சந்தோஷமாக அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் நபி அவங்க ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டுறாங்க. யார் நோன்புடைய நோட்பார்கள் அவர்கள் ரமலானுடைய நோன்பு இலகுவாக மாறிவிடும். நோன்புடைய இன்பத்தை அவர்கள் சுவைத்துக் கொள்வார்கள். ரமலானுடைய நோன்பை பிடிக்கின்ற போது அவர் உற்சாகமாக சக்தியோடு பிடிப்பார். எனவே ரமலானுடைய ஒரு முன்னேற்பாடாகத்தான் ஷஅபானுடைய நோன்பு அமைந்திருக்கிறது. ஷஅபானுடைய மாதம் நோன்பு பிடிக்க வேண்டிய, குர்ஆன் ஓத வேண்டிய மாதமாக, ரமலானுக்கு தயாராகக்கூடிய மாதமாக, ரமலான் அல்லாமல் செய்வதற்கு அவருடைய நஃப்ஸை தூண்டக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்டது ஒரு துஆவை செய்து ஹதீப் ஃபைசல் ஹஸாவி ஹஃபதஹுல்லாஹ் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய அந்த அழகிய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்று அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்த்து வழங்க உள்ளோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.